பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று யோவான் 16:33 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அதே விதமாய் நாமும் ஜெயிக்கும்படியான பெரிதான கிருபைகளை தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கார் என்கிறதை இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறதாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 4:1-10 வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு வாசித்து ஜெபித்து முடித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. சாத்தான் அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொன்னார். அதற்கு இயேசு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று இருக்கிறது என்று சொல்லி உபாகம் 8:3 சாத்தானை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, தேவாலயத்தின் உட்புறையில் அவரை கொண்டு போய் நிறுத்தி தாழ குதியும் தூதர்களுமை தன் கரங்களில் ஏந்தி கொள்ளன் என்று சொன்ன பொழுது அதே உபாகம் 6:16 உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நீர் என்னை தாழ பணிந்து கொள்வாய் என்று சொன்னால் இவள் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்று உலகத்தை காண்பிக்கிறான். அதற்கு இயேசு உபாகம் 6:13 உன் தேவனாய் கர்த்தரை என்று வேறே தேவரை நீ பணிந்து கொள்ள வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம் என்று இருக்கிறதே என்று சொல்லி வசனத்தை கொண்டு ஜெயித்தபடியினாலே அது பெரிதான ஜெயம் அன்றைக்கு அவர் பெற்றார். அவ்விதமாகவே தேவ பிள்ளைகளே, நம்ம வாசித்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, வேத வசனங்களை நாம் அதிகமாய் வாசித்து தியானித்து அதை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம் என்று சொன்னால் அந்த வசனத்தை கொண்டே நாம் ஜெயித்து நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.